வரும் பேரவைத் தேர்தலில் திமுகவுக்கும் தவேகாவுக்கும் இடையேதான் போட்டி என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்தார். திமுக, பாஜக, அதிமுகவை விமர்சித்த விஜய் எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் மேடையில் புகழ்ந்தார். என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம். என்னோட உயிர் வணக்கம். என்னோட உயிர் வணக்கம். உயிர் வணக்கம் என கூறி உரையை தொடங்கிய விஜய் மதுரை மாநாட்டுக்கு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என பெயரிட்டுள்ளதை குறிப்பிட்டார். விஜயகாந்த் பிறந்த மண்ணில் மாநாட்டை நடத்துவது உணர்வு பூர்வமானது என தெரிவித்தார். நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா? தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுபூர்வமா உண்மையா நம்ம பக்கத்திலே நிக்கிறவங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த மதுரை மண். தவேகாவின் ஒரே கொள்கை எதிரி பாரதிய ஜனதா தான் என்றும் ஒரே அரசியல் எதிரி திமுக என்றும் விஜய் அறுதியிட்டு கூறினார். அதிமுகவை அடிமை கூட்டணி என்றும் விமர்சித்தார். நம்ம ஸ்டாண்ட்ல நாம எப்பவுமே ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கிறோம். அதுல எந்த மாற்றத்துக்கோ எந்த சமரசத்துக்கோ துளி கூட இடமில்லை. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். கோடிக்கணக்கானவங்களோட அன்பு மாசியும் நம்மளோட இருக்கும் போது, இவங்க எல்லாருமே நம்மளோட நிற்கும் போது எதுக்குங்க இந்த பாசிச பாஜகவோட நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோன்னு உறவு வச்சுக்க? நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி என்ன? இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு எதுக்குங்க? மேடையில் எம்ஜிஆர் பாடல்களையும் பாடி அவர் திமுகவை விமர்சித்தார். சரி, இப்ப நம்ம வேற ஒரு ஏரியாவுக்கு ஒண்ணு வருவோம். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். யாருக்கு எதிரான தானே கேக்குறீங்க? வேற யாரு? மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான். இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும், அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா? நியாயம் இருக்கா? மார்க்கெட் போன பின்பு அரசியலுக்கு வரவில்லை என்றும் விஜய் பேசினார். அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை என்றும் படைக்கலனுடன் வந்திருப்பதாகவும் விஜய் மேடையில் முழங்கினார்.